இன்றைய காலை வேளையிலே ஆண்டவர் தருகின்ற அந்த செய்திக்கு நாங்கள் செவிமடுப்போமாக. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு புதிய நாளை தந்தமைக்காக மக்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த புதிய நாளிலேயே நாங்கள் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும், சந்திக்கின்ற நபர்களும் உம்முடைய பிரசன்னத்தை காண வேணும் என்று சொல்லியும், இந்த நாள் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நாளாகவும் உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் வழிநடத்தப்படவும் இன்றைய நாள் அமைய வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 வசனங்கள் 12 தொடக்கம் 17, 23 தொடக்கம் 25. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது: செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியைக் கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சீரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, ஜெருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கரை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இன்றைய கருப்பொருளாக மாற்றுப்பாதையா, மாற்றப்பாதையா? மாற்றுப்பாதையில் செல்க என்ற அறிவிப்பு சாலைகளெங்கும் நாம் காண்பதுண்டு. இந்த மாற்றுப்பாதை தற்காலிகமானதே. மனம் மாறுங்கள் என்பது இயேசுவின் முழக்கம். இது நிரந்தரமான முடிவு. இந்த பாதை மாற்றம் புத்தம் புதிய இலக்குடன் பயணிக்கும் புதிய பாதை. பழையதை மறந்த, விட்டுவிட்ட, இனி மட்டும்தான் என்ற தீர்க்கமான தீர்மானத்தில் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய பொறுப்பேற்கும் அழைப்பே மனம் மாறுங்கள் என்ற அறைகூவல். பிரியமானவர்களே, விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்பதே அந்த அழைப்பிற்கான காரணம். இயேசு சொல்லும் விண்ணரசு அல்லது இறையாட்சி என்பது என்றென்றும் நமக்குள் நிகழ்வது, நமது எண்ணங்களில் நிலை பெறுவது. நேர்மையான எண்ணங்களில்தான் இறையாட்சி கருக்கொள்கிறது. நேர்மையான செயல்களில் அது உருப்பெறுகிறது. இத்தகைய வாழ்வு செயல்முறைக்கு இதுவரை வெளியே சென்ற எண்ணங்களை அகம் நோக்கி செலுத்துவதே மனமாற்றம். நமக்குள் நெருங்கி இருக்கும் இறையாட்சியை தரிசிக்கவே இயேசு மனம் மாறுங்கள் என்ற மாற்றுப்பாதைக்கு அழைக்கிறார். இது மாற்றப்பாதை அல்ல. பிரியமானவர்களே, இந்த நாளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இந்த நாளில் நாங்கள் செல்லுகின்ற இடங்கள், செய்கின்ற வேலைகள் அனைத்தையும் நல்ல முறையிலே செய்வதற்கு ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் காலையிலிருந்து பின்னிரம் வரைக்கும் எங்களோடு துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம்.